வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவிடம் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிவிட்டதா? திமுக ஆட்சிக்கு வரும்போது பெட்ரோல் டீசல் விலை குறையும் என்றும், வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு, கல்வி, மருத்துவம் மேம்பாடு என்று நிறைய வாக்குறுதிகள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அது முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வியே மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். பெட்ரோல் விலை குறைந்ததா? படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதா? அரசு தேர்தல் நடத்தினாலும் தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு அதில் பணத்தை கொடுத்தால்தான் அரசு வேலை என்று அமைச்சர் KN நேரு உள்ளிட்டவர்கள் மீது பல்வேறு புகார்களும் எழுந்துள்ளது. மேலும் இரண்டாவதாக, மின்கட்டண உயர்வு, நடுத்தர மக்களின் பாதிப்பு. இதையும் திமுகவின் அரசிற்கு எதிராக மக்கள் கேள்வியாக கேட்டுள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் மின்கட்டணம் குறையும் என்றும், ஒரு மாதத்திற்கு ஒரு முறை என்று மின்சார கட்டணம் வசூலிக்கப்படும் என்று, குறிப்பாக நடுத்தர குடும்பத்தினர்களுக்கு இது லாபமாக அமையும், அதனால் திமுகவிற்கே ஓட்டுக்களை செலுத்துங்கள் என்று திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரமும் செய்தார். சொன்னதை செய்தாரா என்று மக்கள் கேள்விகளையும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். மூன்றாவது, சட்ட ஒழுங்கு உண்மையில் பாதுகாப்பாக இருக்கிறதா? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பல்வேறு அசம்பாவிதங்கள், குறிப்பாக கலாச்சாரம் சீர்கேடு பற்றி செய்திகள் தொடர்ந்து வருகிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் சட்ட ஒழுங்கை கைக்குள் வைத்திருப்போம் என்று கூறிய ஸ்டாலின் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியும் தற்பொழுது மக்கள் கேட்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. நான்காவதாக, ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்ப அரசியல். இதுதான் மிக முக்கியமானது. திமுக ஊழல் குற்றச்சாட்டுகள் பேசாமல் இருக்க முடியுமா? 2G ஸ்பெக்ட்ரம், இப்போ டெண்டர் முறைகேடு, அரசு ஒப்பந்தங்கள், குடும்பத்தினருக்கு முக்கிய பதவி, அரசியலா அல்லது குடும்ப நிறுவனமா என்று ஒவ்வொரு நபர்களும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டனர். ஒரே குடும்பம் எல்லா பவரையும் பிடிச்சுக்கிட்டு ஜனநாயகம் எங்கே போகும் என்ற கேள்வியும் மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஐந்தாவதாக, கருத்து சுதந்திரம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறதா? திமுக எப்போதுமே சொல்வது, நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள்தான், ஒருபோதும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் ஆட்சியை அமைத்ததற்கு பிறகு திமுக பற்றி ஒரு வார்த்தை கூறினாலும் உடனடியாக கைது என்பது திமுகவின் ஆட்சியில் மட்டும்தான் நடத்தப்பட்டு வருகிறது. அரசு விமர்சனம் பண்ணினாலோ, சமூக வலைதளங்களில் கேள்விகள் கேட்டாலோ, யூடியூபர்கள் பத்திரிகையாளர்கள் பேசினாலோ, திமுகவிற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாலும் அடுத்த நொடியே அவர்களுக்கு கைது. இது கருத்து சுதந்திரத்தின் முழு உரிமையையும் பறிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்று மக்கள் சமூக வலைதளங்களில் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து, தமிழர் பேச்சா செயலா? தமிழர் திராவிடம் இந்த வார்த்தைகள் மேடையில் அதிகம். ஆனால் தமிழ் வழி கல்வி வளர்ந்ததா என்றால் நிச்சயமாக கிடையாது. அரசு வேலைகளில் தமிழர்களுக்கு முன்னுரிமையா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டின் வளங்கள் யாருக்கு போகிறது? தமிழ் வெறும் ஸ்லோகனா அல்லது உண்மையான செயலா என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதா என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 95% நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலமாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 மாதங்களோ 5 மாதங்களோ தான் இருக்கிறது. தற்பொழுது மீண்டும் இதே வாக்குறுதியை தான் கொடுக்கிறார், மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு என்று. ஆனால் இப்பொழுது நாம் கேட்கக்கூடிய கேள்வி நாம் கேட்டது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கேட்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. மக்கள் இனியும் மனம் மாற வேண்டும் என்றால் திமுகவின் செயல்பாடுகள் சரியாக ஆட்சி
தவறாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்கள் திமுகவின் ஆட்சி சரியாக 4.5 ஆண்டுகாலம் பொற்காலம் என்றால் அதை கமெண்டில் கூறுங்கள். திமுக சொன்னதை நிறைவேற்றவில்லை என்றால் அதையும் உங்களது தொகுதியில் நடக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றி மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய கருத்தும் நிச்சயம் பிரதிபலிக்கும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு கருத்தும் உங்களது தொகுதியில் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதா, திமுகவும் திமுகவின் கூட்டணிகளும் என்ற கேள்விகளுக்கு பதில் நீங்கள்தான். நீங்கள் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஆட்சியை மாற்றக்கூடிய வகையில் அமையும் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். கிட்டத்தட்ட வருகின்ற சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டியல்லவா. திமுக அதிமுக கூட்டணியை தவிர தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் களத்தில் இறங்கியிருப்பதால் இங்கு யார் வெற்றியாளர் என்பதை 10 ஓட்டுக்கள் கூட முடிவு செய்யலாம் என்பதை நம்மால் உறுதியாகவும் தெளிவாகவும் கூற முடிகிறது. இனி வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் நிச்சயம் திமுகவிற்கு எதிராகத்தான் மக்கள் தங்களது ஓட்டுக்களை செலுத்துவார்களா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். 2026 சட்டசபை தேர்தலுக்கான கருத்து கணிப்புகள் மத்திய உளவுத்துறை சொல்வது என்ன என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 70% திமுக என்றும் 65% தமிழக வெற்றி கழகம் என்றும் 50%த்திற்கு மேலாக அதிமுக என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கல்தான், மக்கள்தான் எஜமானர்கள். அவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி தான் இறுதியானது, வாக்குகள் தான் இறுதியானது. ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஒரே மனநிலையில் செயல்பட்டால் நிச்சயம் புதிய மாற்றத்தை எதிர்கொள்ளலாம், அல்லது அவர்களது ஒட்டுமொத்த வாக்குரிமைகள் திமுகவிற்கு சாதகமாகவோ அல்லது அதிமுகவிற்கு சாதகமாகவோ மாறலாம். ஆனால் உங்களது தொகுதியில் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? எத்தனை கோடிகள் உங்களது தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? அதன் பணிகள் முடிவடைந்ததா என்பதை மட்டும் மறக்காம உங்களது தொகுதியில் நடைபெற்ற அரசியல் களம் பற்றி சுருக்கமாக கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் இந்த கமெண்ட் தான் உங்களது தொகுதியில் அடுத்து என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது, என்ன கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உங்களது தொகுதியில் ஊழல் செய்திருக்கிறார்களா, சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்பதை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களது தொகுதிக்கும் மிக பயனுள்ளதாக அமையும். உடனடியாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. கமெண்ட் வாயிலாக உங்களது தொகுதியில் நடக்கக்கூடிய நிலவரத்தை தெளிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.